அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெய்மிஸ்கே கோபி. இந்த 2025ஆம் ஆண்டு என் வாழ்வில் நடந்த அற்புதம், அதிசயங்கள், முருகப்பெருமான் எனக்கு இட்ட பணிகள், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த 2025 ஆண்டு முழு பயணத்தில் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமும் ரொம்ப மனம் நிறைவான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவான எல்லார் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அருணையனார் பெருமான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு அதை நான் ஒரு நேர்காணலில் சொல்லி, தனிப்பட்ட காணொலியிலும் சொல்லி, இன்றைக்கி எல்லா முருக பக்தர்களிலும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களோட அலுவலகங்களிலோ இல்லை கார்லேயோ இல்லை அவங்க வீட்டு பூஜை அறையிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல அருணையனார் படம் சின்னதோ பெருசோ வச்சு வழிபடுறது ஒரு பெரிய நிகழ்வு. உண்மையிலே சாதாரணமாக விஷயம் கிடையாது அது. ஏன்னா திருப்பம் தரும் திருப்புகழ் நான் எழுதுறதே இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. நம் எழுத்து வடிவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு விஷயத்தை சேர்க்குறோம். அது வார வாரம் குமுதம் பக்தி சேனலில் வருது. அதுவும் முருகப்பெருமான் கருணை தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அருணையனார் பெருமானோட வழிபாடு எல்லாரோட இல்லங்களிலும் நீங்கள் செய்யுங்க, உள்ளங்களிலும் செய்யுங்க. காரணம் அருணையனார் பெருமான் எங்கே இருக்காரோ அங்கே முருகர் இருப்பார், முருகர் எங்கே இருப்பாரோ அங்கே அருணையனார் இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கப்புறம் இது எல்லா முருக பக்தர்களும் இந்த வழிபாடை போற்றி செய்கிறது உண்மையிலே ஒரு பெரும் நிகழ்வு. இதுக்கு முருகப்பெருமான் கொடுத்த உத்தரவும் அவரோட கருணை இல்லாமல் நிச்சயமாக நடந்திருக்காது. ஏன்னா எல்லா விஷயமும் எல்லாருமே சொல்கிறாங்க, அதை எல்லாராலும் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது, எல்லாராலும் ஃபாலோ பண்ணவும் முடியாது. ஆனால் திருப்புகழ் அப்படின்ற ஒரு பேர் பொக்கிஷத்தை கொடுத்த அருணையனார் பெருமான வழிபாடு செய்யணும். 18 சித்தர்கள் வழிபாடு எல்லா இடத்துலையும் இருக்குது. 18 சித்தர்களும் ஒரே படத்தில் இருக்கிற படங்கள் நிறைய பேர் வீட்டில் வச்சு வழிபடுறீங்க. அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்த அருணையனார் பெருமானோட வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னது உண்மையிலே இந்த 2025ஆம் ஆண்டு முருகப்பெருமானுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த 2025ஆம் ஆண்டில் நான் பார்த்த ஒரு பெரிய அதிசயம் கார்த்திகேய முருகர். அந்த முருகர் என்கிட்ட வந்தது, நான் அதுக்கப்புறம் அதை இமயமலை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது, இது எல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியம். அதை என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் உருவாக்குனது. நம்ம வீடியோவில் பேசுகிறோம், நேர்காணலில் பேசுகிறோம், இன்ஸ்டாகிராமில் பேசுகிறோம், சோஷியல் மீடியாவில் பேசுகிறோம், ஃபேஸ்புக்லேருந்து எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். அப்படின்றத தாண்டி நம்ம நினைக்கிற விஷயத்த தியானத்தில் வர உத்தரவை எந்த நேரம் பண்ணாலும் நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களோட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் உதவியாக இருக்கும்னு நான் நம்பினேன். அதே மாதிரி உண்மையிலேயே அந்த வாட்ஸ்அப் சேனல் ஒரு பெரிய பாலமாக இருக்குது எனக்கும் முருகர் சொந்தங்களுக்கும் நடுவில். எனக்கு உண்மையிலே அதில் பேசுகிறப்போ நேரடியாக பக்தர்கள் கூட பேசுகிற மாதிரி ஒரு இன்றைக்கி கூட ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, திருப்புகழ் அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணுமா இல்லை சாதாரணமே படித்தாலே போதுமா அப்படின்ட்டு. அது கூட ஒரு குரல் பதிவு பண்ணியிருந்தேன். இது எத்தனையோ முருக பக்தர்கள் மனசில் சந்தேகங்களுக்கு இந்த கேள்வி இந்த பதிலும் கேள்வியும் ஒரு பெரிய ஆற்றுதலாகவும் அவங்க மனசில் இருந்த சந்தேகங்களுக்கு ஒரு விடையாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதில் வாட்ஸ்அப் சேனல் இந்த 2025ஆம் ஆண்டு உருவாக்குனது என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த 3 விஷயங்களும் 2025ஆம் ஆண்டு என் வாழ்வில் நடந்த ஒரு பெரிய அற்புதம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகேய முருகர் புதுசாக ஒரு முருகர் செஞ்சு இமயமலையில் கார்த்திக் சுவாமி டெம்பிளில் போய் வைக்கணும் வந்ததும் இந்த 2025ஆம் ஆண்டு தான். முதல் இமயமலை பயணம் போகிறப்போ கார்த்திக் சுவாமி கோயிலில் வந்த உத்தரவு கண்டிப்பாக அதுவும் நடக்கும். இதே மாதிரி பல காணொலிகள் வரும், அடுத்தடுத்து பாருங்கள். இந்த 3 விஷயங்கள் என் வாழ்வில் 2025ஆம் ஆண்டு மறக்க முடியாத விஷயங்கள். இது எல்லாமே முருகர் கருணையால் தான் கிடச்சிது. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.